இளைஞர்களுடைய போராட்டத்திலே அவர்களோடு உறுதியோடு நிற்கிறோம் என்பதை தெரிவிக்கக்கூடிய வகையிலே கலந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீட் என்ற ஒன்று கொண்டு வரப்பட்ட காலத்திலிருந்து நீட் என்பது மாணவர்களுக்கு எதிரான ஒன்று. நீட் தேர்வை எடுத்து விட்டால் 1000 கோடி ரூபாய் சந்தை நம்முடைய திமுக அரசுக்கு திறந்து விடாமல் நீட் தேர்வுன்ற ஒரு வார்த்தையை மட்டும் திமுக விடாமல் சொல்லுகிறார்கள். இவர்கள் தான் கொண்டு வந்தார்கள், மானங்கட்டவர்கள். காங்கிரசும் திமுக மந்திரியும் சேர்ந்துதான் இந்த நீட் தேர்வை அதை கண்டுபிடித்ததும் அவர்கள்தான், இதை கொண்டு வந்ததும் அவர்கள்தான். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி உரிமையை பறிக்கும், நாங்களே எங்களுடைய தேர்வுகளை தேர்வு செய்து கொள்கிறோம் என்று சொல்ல வேண்டிய கருணாநிதி அதை சொல்லவில்லை. நீதிமன்றத்துக்கு போகிற இது என்னது? உனக்கு அதிகாரம் இருக்கிறது தடுத்து நிறுத்துவதற்கு. மந்திரி சபையிலேயே மறுக்க முடியும். பிறகு பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வருகிற போது நான் ஓட்டு போட மாட்டேன் என்று சொல்ல முடியும். நீ சேர்ந்து தானே இதை கொண்டு வந்த. இன்னமும் உலகத்திலேயே பெரிய தப்பை இந்த பிஜேபி காரன் செய்து விட்டது போல இதை காங்கிரஸ் செய்த தப்பு, இது திமுகவும் சேர்ந்து செய்த தப்பு. அதை விட்டு உனக்கு காலப்போக்கில் ஒன்று தெரிந்தது. 1000 கோடி ரூபாய் வரவு செலவு பின்கேட்டு வழியாக வரும். அந்த ஆற்காடு வீரசாமியை வைத்துக்கொண்டு கருணாநிதி எப்படி இந்த மருத்துவக் கல்லூரியில் பணம் திரட்டினார் என்று டேப்பே இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் விட்டு என்னமோ நீட்டு உங்களுக்கு நீங்கள் எதற்கு போராடுகிறீர்கள்? மத்திய அரசாங்கம் தான் எங்களுக்கு எதையும் கொடுக்கவில்லை, மத்திய அரசாங்கம் தான் கேவலப்படுத்தி விட்டது, மத்திய அரசாங்கம் மெட்ரோவுக்கு கொடுக்கவில்லை, மத்திய அரசாங்கம் வெள்ளம் வந்ததுக்கு கொடுக்கவில்லை, மறுபடியும் வெள்ளம் வரும் எடுத்திருக்கிறாயா? கூவத்தில் தடை பூரா நீக்கி விட்டாயா? ஏழைகளை முழுவதும் வெளியேற்றி இருக்கிறாயே. பணக்கார கல்லூரிகள் அதற்குள்ளே இருக்கின்றன, வெளியேற்றினாயா? ஏன் இடிக்கவில்லை? இதை மாணவர்களையெல்லாம் இந்த ஆண்டோடு சேர்க்கையை நிறுத்து, வேறு வாடகை கட்டிடத்திற்கு போ, இடி. அது என்ன, பணக்காரன் வைத்திருந்தால் பெரிய கல்லூரி பல கோடி ரூபாய் போட்டு வைத்திருந்தால் இடிக்க மாட்டாயா? ஏழை அடித்து கண்ணையினருக்கு அனுப்பி விடுவாயா? இன்றைக்கும் கூவம் முடிவிட்டிருக்கிறதா? அடையாறு முடிவு. மறுபடியும் வெள்ளம் வந்தால் வெள்ளம் வரும். அப்புறம் நீ 22,000 கேட்பாய். நீ செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டாய். பிறகு உனக்கு வெள்ளம் வருவதற்கு அவன் பணம் கொடுக்க வேண்டும். நியாயமாக நீ செயல்படுகின்ற போது இந்த கேரளாவிலே பெரிய தாங்க முடியவில்லை. எப்படியும் நான் நினைத்தேன், நம்முடைய கையில் ஒன்றும் இல்லை, எவனோ ஒருவன் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறான். அச்சம் ஏற்படுகிறது. இதெல்லாம் இவ்வளவு பெரிய கொடுமை, ஒரு ஊரோடு மலையோடு சேர்ந்து பல 1000 பேர் சாவது என்பது இதெல்லாம். ஆகவே இதெல்லாம் முடிந்த அளவு மனித அறிவை கொண்டு செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்யுங்கள். இதை நீ முதல்ல ஒழுங்கு பண்ணு. 200 முறை வெள்ளம் வரக்கூடாது. வெள்ளம் வராத அளவுக்கு இயற்கையாகவே தமிழ்நாடு இருக்கிறது. கூமாற்றிலே போகும், அடையாறு ஆற்றிலே போகும், கொசஸ்தலம் ஆற்றிலே போகும், வடிகிற தண்ணீர் முழுவதும் போகும். நீ உன்னை போல அது என்ன வேளச்சேரியில் போய் பள்ளத்தில் ஏரியில் வீடு கட்டினால்தான் முழுக வேண்டுமே தவிர அறிவு இருக்க வேண்டுமா? இங்கிருந்து போய் இப்பொழுது அங்கே கீழ்த்தளத்தில் வாடகைக்கு வரும்னு வரமாட்டேன். ஏனென்றால் மறுபடியும் மழை வரும், மூழ்கி விடும், அப்புறம் நாம் செத்து விடுவோம் என்று சொல்லி 2 தளத்திற்கு வாடகைக்கு எவனும் வருவதில்லை. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய முட்டாள்தனத்தினால் நீங்கள் செய்கின்ற வேலைகள். உங்களுடைய கட்சிக்காரர்கள் ஏரிகளை ஆக்கிரமிக்கிறார்கள். பிறகு கொஞ்ச காலம் அனுபவத்தியதை பெற்று உன்னிடம் பட்டா வாங்கி விட்டு விடுகிறார்கள். நீங்கள் செய்கின்ற எல்லா தப்புக்கும் அவன் பணம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் முதலிலே அந்த தப்பை அகற்றுவதற்காக தயாராக இருக்க வேண்டாமா?